தமிழக சட்டசபையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட திமுகவினரை மீண்டும் அனுமதிக்க சபாநாயகரிடம் அனைத்து கட்சிகளும் கோரிக்கை மனு அளித்துள்ளன. தமிழக சட்டசபையிலிருந்து திமுகவினர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 4 முறை சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இந்நிலையில் திமுக மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் சட்டசபைக்கு அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தேமுதிக, மார்க்சிஸ்ட், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சியினர் சபாநாயகர் தனபாலிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மைத்ரேயன் அவர்களோ அல்லது லோக்சபாவில் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்களோ பல பிரச்சனைகளின் மீது சபாநாயகர் இருக்கைக்கு முன்னால் போகிறார்கள், சபையை நடத்த விடாமல் செய்வோம் என்று கூச்சலிடுகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. கருத்தை சொல்லுவதற்கு இருக்கிற இந்த வழியை பின்பற்றுகிற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது என்பது ஒன்று, தொடர் முழுவதும் வரக்கூடாது என்று தடுப்பது இன்னொன்று. எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் செய்தது குற்றமில்லை என்கிற பிரச்சனை இரண்டாவது. தண்டித்து விட்டீர்கள், தொடர் முழுவதும் என்று சொல்ல வேண்டாம், ஆணையை மறுபரிசீலனை செய்யுங்கள், அவர்கள் இந்த தொடரில் நாளை மறுதினத்தில் இருந்து கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சபாநாயகருக்கு நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவைக்கு வரக்கூடாது என்ற மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் புதிய தமிழகமும் அதே கோரிக்கையை வைத்தனர். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் ஆகியவற்றின் சட்டமன்ற குழு தலைவர்கள் ஒன்றாக சபாநாயகரிடம் ஒரு மனுவை அளித்திருக்கின்றோம். சட்டசபை கூட்டத்தொடரில் திமுகவினர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வரும் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் கண்டன கூட்டங்களுக்கு அக்கட்சி ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.